புராணம் மிக பழமையானதுன்னு சொல்லப்படுறது கந்த புராணம். முதல் யுகத்தில, அதாவது கிருத யுகத்தில 4 யுகங்களா பிரிக்கிறோம். இதுல முதல் யுகத்திலேயே உருவான கந்த புராணத்தில தீபாவளி பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நரகாசுரனை வதம் செஞ்சது துவாபர யுகத்துல தான் நடக்குது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்தே நாம தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்கிறத தான் இது உணர்த்துது. நரகாசுரனை வதம் செய்த நாள் தீபாவளியா கொண்டாடல, நரகாசுரன் கொல்லப்பட்டாங்கிறது தான் சரியான தகவல். நரகாசுரனை கொன்றதுக்காக இல்லைன்னா அப்புறம் எதுக்காக தீபாவளியை கொண்டாடுறோங்கிற கேள்வி எல்லாரோட மனசுலயும் வரும். சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்கள்ல ஒண்ணு கேதார கௌரி விரதம். இந்த விரதம் கடைபிடிக்கப்படும் நாளை தான் தீபாவளியை நாம கொண்டாடுறோம். தீபாவளி பண்டிகையை எப்படி கொண்டாடலாம்னு பார்க்கலாம். துளசி நீர் வீட்டில் துளசி செடியை கொண்டிருந்தால் தீபாவளி நாளன்று காலையில் எழுந்ததும் குளித்து முடித்த பின் துளசி செடிக்கு நீரை ஊற்றுங்கள். துளசியானது விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிடித்தது மற்றும் துளசியில் லட்சுமி தேவி வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. லட்சுமி தேவி மற்றும் விஷ்ணு பகவானின் வழிபாட்டில் துளசியின்றி வழிபாடு முழுமையடையாது. எனவே தீபாவளி நாளில் காலையில் துளசி லட்சுமி தேவி குடிபுகுவதோடு மகிழ்ச்சி அடைந்து ஆசியை வழங்குவார். ஜோதிடத்தின்படி நல்ல வண்ணமயமான ரங்கோலி கோலம் வீட்டினுள் நேர்மறை ஆற்றலை அதிகம் பாயச் செய்யும். ஐப்பசி மாதம் தேய்பிறை திரையோதசி அன்னைக்கு மகா பிரதோஷ பூஜை செஞ்சு யம தீபம் ஏத்தணும். யம தர்மராஜாவை மனதால பிரார்த்தனை செஞ்சு அகால மரணம் ஏற்படாம காப்பாத்தும்படி வேண்டிக்கணும். மறுநாள் நரக சதுர்த்தசி அன்னைக்கு நரகத்துக்கு போகாம இருக்கவும், ஏற்கனவே நரகத்தில் இருக்க நம் முன்னோர்கள் அங்கிருந்து விடுபடவும் கடவுளை பிரார்த்தனை செய்யணும். தீபாவளி திருநாளை பஞ்சாங்கத்துல நரக சதுர்த்தசின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. நரகாசுரனை வதம் செய்த நாள் ஐப்பசி சதுர்தசி திதி. தீமை அழிஞ்சு நன்மை பிறந்த நாள். எண்ணெய், சீயகத்தூள், சந்தனம், குங்குமம், தண்ணீர், பூக்கள், புத்தாடைகள், இனிப்பு பண்டங்கள், தீபம், இனிப்பு மருந்து எல்லாத்துக்கும் பூஜை செய்யணும். எண்ணெயில லட்சுமி தேவியும், சியக்காய் பொடியில சரஸ்வதியும், தண்ணீர்ல கங்கையும், சந்தனத்துல பூமாதேவியும், குங்குமத்துல கௌரியும், பூக்கள்ல மோகினிகளும், புத்தாடைகள்ல மகாவிஷ்ணுவும், இனிப்பு மருந்துல தன்மந்திரியும், இனிப்பு பண்டங்கள்ல அமிர்தமும், தீபத்தில பரமாத்மாவும், நெருப்பு பொறிகள்ல ஜீவாத்மாவும் நமக்கு அருள் புரிவாங்க. இதுக்கெல்லாம் கற்பூர ஆராத்தி காட்டி கொண்டு வரும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது. இது இந்து மதத்தின் தொன்மையான பாரம்பரியங்களில் ஒன்றாகும். மேலும் தீபாவளி என்பது ஒளி திருநாள் என்பதால் பட்டாசு வெடிப்பதன் மூலம் ஏற்படும் ஒளியும் சத்தமும் இந்த பண்டிகையின் கொண்டாட்டத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது. தீபாவளி அன்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பட்டாசு விரும்பி வெடித்து மகிழ்வர். ஆன்மீக காரணமாக காமம், குரோதம், கோபம், மோகம், மாச்சரியங்கள் போன்ற தீய குணங்கள் இறைவனின் திருநாமங்களால் தூள் தூளாக்க வேண்டும். இதனை குறிப்பதற்காகவே தீபாவளி அன்று பட்டாசு வெடித்து மகிழ்கிறோம். தீபாவளினா தீப ஒளி திருநாள்னு சொல்லுவோம். இதை தீபம் பிளஸ் ஆவலின்னு சொல்லலாம். தீபம்னா நமக்கெல்லாம் தெரியும், ஆவலினா வரிசையா அடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். தீபங்களை வரிசையா ஏத்தி வச்சு அந்த தீபங்களோட ஒளியில சிவபெருமான வழிபட வேண்டிய நாள் தான் இந்த தீபாவளி. கந்த புராணத்தின்படி சக்தியோட 21 நாள் கேதார கௌரி விரதம் முடிஞ்ச நாள உடல்ல பாதியை அடைய திருக்கேதாரத்துல தவம் செஞ்சாங்க. இந்த விரதம் முடிஞ்ச சதுர்தசி நாள்ல சக்திக்கு தன் உடல்ல பாதியா தந்து அர்த்தநாரீஸ்வரர் ஆனாரு. கணவனோட எப்பவுமே சேர்ந்தே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தீபாவளி நாள்ல கேதார கௌரி விரதம் பெண்கள் இருக்காங்க. அப்போ அம்மியையும் குளவியையும் சிவசக்தியா பாவிச்சு பூஜை செய்யறாங்க. நம் பாரம்பரிய பண்டிகையான தீபாவளியை மிக சிறப்பா கொண்டாடுவோம். தமிழர்கள் அளவுக்கு தீபாவளியை சிறப்பா கொண்டாடுறவங்க யாருமே இல்லை. தமிழர்கள் தீபாவளி கொண்டாடுவதற்கான காரணத்தை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை பொண்ணு சீதையை மீட்ட ராமன் 14 வருட வனவாசத்தை முடிச்சிட்டு லட்சுமணன், சீதை, அனுமனோட அயோத்தியாவுக்கு திரும்பிய நாளை விட இந்தியாவில தீபாவளியா கொண்டாடப்படுது. ராமர் அயோத்திக்கு வந்ததை கொண்டாடும் வகையில எல்லா வீடுகளிலையும் பல வகையான அகல் விளக்குகளை ஏற்றி வைக்கப்பட்டதா ராமாயணத்துல சொல்லி இருக்கிறாங்க. தீபாவளி பண்டிகை எப்ப வீடுகள்ல ஏராளமான அகல் விளக்குகள் ஏத்துற வழக்கம் இப்பவும் இருக்கு. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உற்சாகமா கொண்டாடக்கூடிய பண்டிகைன்னா அது தீபாவளி பண்டிகை தான். இந்த தீபாவளியை ஏன் கொண்டாடுறோங்கிறதுக்கு நம்ம சொல்ற கதை, பகவான் கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செஞ்சனால நாம தீபாவளியா மகிழ்ச்சியா கொண்டாடுறோங்கிறது தான்.
ஆனா தெய்வங்கள் அரக்கண வதம் செஞ்ச நாளை தான் தீபாவளியா கொண்டாடணும்னா நாம ஏராளமான நாட்களை தீபாவளியா கொண்டாட வேண்டி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தெய்வமும் தீமையை அழிச்சு தங்களோட பக்தர்களை காத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே பல அவதாரங்களை எடுத்தார். தமிழகத்துல நரகாசுரன்கிற அசுரனை கிருஷ்ணரோட மனைவி சத்யபாமா கொன்ற தினம் தீபாவளியா அலை முழுகினாரு. அந்த நாளை தீபாவளியா கொண்டாடுறோம். நரகாசுரன் தான் செய்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு அவனுடைய தாய் தந்தையான கிருஷ்ணர் சத்யபாமா கிட்ட ஒரு வரம் கேட்டான். தன்னுடைய இறப்ப துக்கமா எடுத்துக்காம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும்னு கேட்டான். இதனாலதான் நரகாசுரனோட இறப்பை இந்துக்கள் பட்டாசு வெடிச்சும் தீபம் ஏத்தியும் புத்தாடைகள் உடுத்தியும் இனிப்புகள் சாப்பிட்டு. கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் கழிஞ்சு 25 வருஷம் ஆறுது. நம்ம அதனோட ஞாபகங்களாக தான் கொலுவில் தசாவதாரம் சுவாமிகளோட எல்லாம் பொம்மை வச்சு கொண்டாடுறோம். இது எல்லாருமே அதோடைய கதைகளை தெரிஞ்சுக்கிட்டு பூஜை பண்ணும்போது அதுக்குள்ள முழு பலன் கிடைக்கும். தீபாவளி மொத்தத்தில் நரகாசுரனோட இதுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மற்றபடி விஜயதசமியோட 9வது நாள் ஒரு கான்குவரன்ஸ் துர்காதேவியோட அரக்கனை அழிக்கிற அந்த சம்பவத்துக்காகவும் லைட்ஸ் எல்லாம் கொளுத்தி வச்சு சுவாமிக்கு நன்றி சொல்கிறோம், சந்தோஷத்தை கொண்டாடுறோம். அதாவது முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் எப்போதும் நிரந்தரமாக ஆபத்து வரும்போது கடவுள் வந்து அவதரித்து அந்த அரக்கனை எல்லாம் அழிக்கிறதுனால நமக்கு அப்போவும் தீபங்கள் கொளுத்தி வச்சு வண்ணமயமாக வீடையும் நாடையும் அலங்காரம் பண்ணி மியூசிக்கு, ஸ்வீட்ஸு, பூக்கள் எல்லாம் மோகினி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சந்தனம் வாசனையிலெல்லாம் வந்து பூமாதேவிக்கு சந்தனம், குங்குமம், அந்த மாதிரி எல்லா விதமான அஷ்டதிரவியங்களையும் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணும்போது மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு சௌகரியம் கொடுக்கும். கடவுளையும் நம்ம நினச்சிக்கணும். அப்படிங்கிற வண்ணமயமான அலங்காரத்தில் எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும், பெரியவங்களை சின்னவங்க மதிக்கிறது, சின்னவங்களுக்கு நல்ல மரியாதை கற்றுக் கொடுக்கறது, குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது, பொறாமை குணம் எல்லாம் இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக வாழணும். ஏழை எளியவர்களை உதவி பண்ணணும். யார் உதவி கேட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணலாம். அந்த மாதிரி நல்ல குணங்களை வரவழைச்சிக்கிட்டு நம்ம நல்லபடியாக வாழணும். தீமையோட வெற்றியைத்தான் தீமையை வெற்றி கொள்ளும் ஒரு சம்பவங்கள் இப்போ மன்னர் காலத்தில் கூட ஒரு யுத்தத்துக்கு அப்புறமும் திரும்பி வரும்போது அதை ரொம்ப ஆகோஷமாக கொண்டாடுறது நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் இது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸு. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் தான் கொண்டாடுறாங்க. ரீசன்ஸ் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நம்மளோட நாட்டில் மட்டும்தான் நரகாசுரனை கொன்னதுனால இதை கொண்டாடுறோம். மற்ற நாட்டில் எல்லாம் வேறு ரீசன்ஸ் இருக்குது. அது திரேதாயுகம், கிருதயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு சொல்லிட்டு எல்லா யுகத்துலேயுமே இதோடைய சம்பவங்கள் இருக்குது. நம்ம பாலாழி கடைஞ்சி மகாலட்சுமி, தன்வந்திரி, அந்த மாதிரி நிறைய நிதிகள் அமிர்தம் எல்லாம் கிடச்சதோட ஞாபகத்துக்காகவும் சதுர்த்தசி அன்னைக்கு இதை விளக்கு வச்சு சுவாமி கும்பிடுறோம். மகாலட்சுமி சொர்க்கத்துக்கு போய் திருப்பி போனதுக்காகவும் நம்ம வந்து அதை கொண்டாடுறோம். சாபத்தினால எல்லாமே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கடலுக்குள்ளே போயிடும். திருப்பி அதை பூஜை பண்ணி எல்லாருமா சேர்ந்து பூஜை பண்ணும்போது மட்டும்தான் அதுலேருந்து பால் கடலில் தொலைஞ்சு போன எல்லாமே திருப்பி கிடைக்கிற தினம். அது மாதிரி சந்தோஷம் திருப்பி கிடைக்கிறத லைட்டு வச்சு கொண்டாடுறது தான் தீபாவளியோட அர்த்தம். அது மாதிரி பூமாதேவியை கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாங்க ஹிரண்யாட்சன். அங்கேருந்து காப்பாற்றுறாரு. 10 அவதாரங்கள் அப்படி தான் வருது. பூமாதேவியை காப்பாற்றுறது, ஓலைச்சுவடியை காப்பாற்றுறது, பிரம்மாவை காப்பாற்றுறது, சாப விமோசனம் கிடைக்கிறது, அந்த மாதிரி பல காரியங்கள். என்ன தவறு செய்தாலும் அதுக்கு ஒரு சாபம் உண்டு. சாபம் கொடுத்தா அதுக்கு விமோசனம் உண்டு. மனசு திருந்தணும், நல்லவன் ஆகணும். அதுதான் இதோட எல்லாம் காரியங்கள். அதனால் மனுஷர்கள் எப்போவுமே தீமையிலோட்டு போகும்போது அதுக்கு தண்டனை உண்டு. தண்டனைக்கு மன வருத்தப்பட்டு திரும்பி அது செய்யாமல் இருக்கிறது தான் ஒரே ஒரு பரிகாரம். இதுதான் தீபாவளியோட அர்த்தம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.